இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடியை தாண்டியதாகவும், மக்கள் தொகையில் உலகிலேயே முதலிடத்தில் நீடிப்பதாகவும் ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐநா சார்பில் உலக மக்கள் தொகை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவின் தற்போதைய மக்கள் தொகை 146 கோடியே 39 லட்சமாக உள்ளது. மக்கள் தொகையில் உலகிலேயே முதலிடத்தை இந்தியா தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன்னும் 40 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியாக உயரும். அதன் பிறகு மக்கள் தொகை குறைய தொடங்கும். 14 வயதிற்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கை 24%ஆகவும், 10 முதல் 10 வயதிற்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கை 17%ஆகவும், 10 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்களின் எண்ணிக்கை 26%ஆகவும் உள்ளது. நாட்டில் 68% பேர் 15 முதல் 64 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதை சேர்ந்தவர்கள். 65 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் எண்ணிக்கை 7%ஆக உள்ளது. இது மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1960ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை 43 கோடியே 60 லட்சமாக இருந்தது. ஒரு சராசரி பெண் 6 குழந்தைகள் பெற்றுக் கொண்டனர். அப்போதெல்லாம் 4இல் ஒரு பெண் மட்டுமே கருத்தடை முறைகளை பயன்படுத்தி வந்தனர். 2இல் ஒருவர் மட்டுமே தொடக்கப்பள்ளி மட்டுமாவது படித்திருந்தனர். ஆண்டுகள் போக போக கல்வியறிவு அதிகரித்து பெண்கள் தங்கள் உடல்நிலை குறித்து முடிவெடுக்கும் சுதந்திரத்தை பெற்றனர். அதன் விளைவாக தற்போது ஒரு சராசரி பெண் 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக் கொள்கின்றனர். மேலும் பிரசவகால மரணங்களும் குறைந்துள்ளன. தங்களின் தாயார் மற்றும் பாட்டிக்கு இருந்த உரிமைகளை விட அவர்கள் அதிக உரிமைகளையும் அதிக விருப்பத் தேர்வுகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.